ஹாய், வெல்கம் டு சுகாஸ் vlog. இது வந்து மினி எக்ஸராங்கிற வெட்சி பூ செடி தான். ஒரு சிஸ்டர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, பூவே நல்லா வரதில்லைன்னு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம நல்லா ப்ரூன் பண்ணி விடணும் செடியை. இது வந்து நான் ரவுண்ட் ஷேப்பில் ப்ரூன் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கேன். இது வந்து வச்சு 10 வருஷம் ஆகிற செடி இது. நம்ம வந்து ரவுண்ட் ஷேப்பில் ப்ரூன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி பூத்து முடிஞ்சு இருக்குது இல்லைங்களா, அது எல்லாத்தையும் நம்ம வந்து கிள்ளி கிள்ளி விடணும். அந்த காஞ்சதுலேருந்து உடனே மறுபடியும் ஒரு துளுத்து ஒரு புது பட்ஸு வரும். நான் வந்து இந்த காஞ்சி போயிருக்க பூ எல்லாமே பாருங்கள் அப்படியே தட்டி விட்டுட்டோம்னா ஏற்கனவே பூத்து இருந்ததெல்லாம் தள்ளி விட்டுட்டு நம்ம அதெல்லாமே ஒரு கட்டர் வச்சு நம்ம கட் பண்ணி விடணும். நான் வந்து ஒரு கட்டர் தான் வச்சுருக்கேன். கட்டர் வச்சு அதெல்லாமே நம்ம கட் பண்ணி எடுக்கணும். அப்படி கட்டர் இல்லைனாலும் கையாலேயே அதை கிள்ளி எடுத்துடலாம். கை கொஞ்சம் பெயினாக தான் இருக்கும், இருந்தாலும் அதெல்லாமே அந்த பூத்து முடிஞ்சதை நம்ம கட் பண்ணி விட தான் நமக்கு வந்து நிறைய பூ வரும். இதுக்கு வந்து கொஞ்சம் நல்லா வெயில் வேணும். வெயில் இருக்கிற இடத்துல வச்சிருந்தோம்னா நல்லா வருது. இதில் வந்து ஆரஞ்சு கலர் அவ்வளோவா வரமாட்டேங்குது. இந்த பிங்க்கில் லைட் பிங்க் கலர் தான் ரொம்ப நல்லா வருது. இப்போ இது எல்லாமே நான் வந்து ப்ரூன் பண்ணி விட்டு மொக்கு வச்சுருக்கு, இன்னும் பூக்கவே இல்லை. ஒரு நெக்ஸ்ட் வீக்கில் பூத்துரும். நிறைய பட்ஸ் பாருங்கள் குட்டி குட்டியாக இருக்குது. அதில் ஏற்கனவே பூத்ததை எல்லாத்தையும் நம்ம வந்து அந்த மாதிரி கிள்ளி விட்டுறணும். கையிலேயே கிள்ளி விடலாம், கட்டர் வச்சும் நம்ம கட் பண்ணி விடலாம். இந்த மாதிரி கட் பண்ணி விட்டு நம்ம அந்த மாதிரி பராமரிக்கக்குள்ளே தான் அது வந்து நிறைய பூ மொக்கு வச்சு நமக்கு வந்து அப்படியே பஞ்சாக பூ பூக்கும். ஒவ்வொரு துளிர் வரக்குள்ளேயும் அதிலேருந்து ஒரு மொட்டு வரும். அந்த மாதிரி வரக்குள்ளே தான் அது வந்து அந்த தலையே தெரியாத அளவுக்கு பூவாக பூக்கும். இப்போ பாருங்கள், இந்த வாரத்தில் பாருங்கள் எப்படி பூத்துருச்சு. இது போன வாரம் நான் ப்ரூன் பண்ணி விட்டுட்டு இருந்தேன். பாருங்கள் ஃபுல்லாக பூத்துருச்சு. இந்த கார்னரில் 4க்கும் நல்ல வெயில் அடிக்கும் கொஞ்சம், அதனால் இது பாருங்கள் ஃபுல்லாக பூத்துருக்கா. அதே வந்து இது கொஞ்சம் அந்த மரம் நிழல் இருக்கும். இந்த சைடு வச்சுருக்கிறதுல கொஞ்சம் இன்னும் வந்து மொக்கும் வைக்கல, பூவும் பூக்கவே இல்லை. இதுவும் எல்லாமே ஒரே சமயம் ப்ரூன் பண்ணி விட்டது தான் ரவுண்டாக. ஆனால் இதில் வந்து இப்போ தான் மொட்டு வைக்க ஆரம்பிச்சிருக்கு. அதில் கொஞ்சம் இருக்குது அவ்வளோதான். ஆனால் இந்த சைடு 4 பாருங்கள் அப்படியே ஃபுல் ப்ளூமில் இருக்குது. பார்க்கவே நான் எப்பயுமே இதை வந்து பூப்பந்து அப்படின்ட்டு சொல்லுவேன். அந்த மாதிரி தான் பார்க்க வந்து பந்து மாதிரி அப்படியே பூவாக இருக்கும். முன்னாடி வந்தோம்னாவே ரொம்ப அழகாக இருக்கும். ஆரஞ்சு கலர் இந்த மாதிரி வரதில்லை. நானும் வச்சுருக்கேன், ஆனால் அதில் கட் பண்ணி விட்டாலும் இந்த மாதிரி வரமாட்டேங்குது. ரவுண்ட் ஷேப்பில் வரமாட்டேங்குது, நீளமாக போகுது. ஆனால் இந்த லைட் பிங்க்கு தான் செம்ம அழகாக வருது. ஆனால் அதனால் எல்லா சைடும் அதை தான் வாங்கி வச்சுருக்கேன். உங்களுக்கு இது பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும். முன்னாடி வந்து இதை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பாய்.